அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருக்கவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா. வெல்கம் டு மயாண்டி தர்பார். Well, to start the program with, as usual, one joke. பொம்பளைய ஜோக்கர் நினைக்கிற இந்த சொசைட்டில பொம்பளையே ஒரு ஜோக் அடிக்க போறாங்க. நீங்க பொம்பளை தானே? ஆம்பளை அடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க பொம்பளை தான். Well, Aishwarya is going to crack a joke. சொல்றதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டாங்க. ஜோக் கேன்சல். Okay, cancel. Okay. இப்போ இங்க வர போற சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? Chief guest. எனக்கு என்ன தெரியாதா என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரொம்ப ஃபேமஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவரை தேடிட்டு இருக்காங்க. Well, welcome to our studios, அருவா ஆறுமுகம். வெல்கம். நல்ல டான்ஸ் எங்க கத்துக்கிட்டீங்க? இது டான்ஸ் இல்ல, சலாம் வச்சேன். ஓ சலாம், வெரி குட் அருவா டெக்னிக். இந்த டெக்னிக் உங்களுக்கு பை பர்த்டே வந்துருச்சா இல்ல ஏதாவது டிப்ளமா படிச்சீங்களா? படிப்பு இல்ல, அனுபவம் தான். ஓ அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டீச்சர். ஆறுமுகம்ங்கற பேரு உங்க அம்மா வச்சாங்களா உங்க அப்பா வச்சாரா? ரெண்டு பேருமே வைக்கல, கன்சாமி வச்சாரு. கன்சாமி இப்ப எங்க இருக்காரு? செத்து போயிட்டாரு. எப்படி செத்து போனாரு? நான் தான் வெட்டினேன். ஏன் வெட்டினீங்க? வச்ச பேர் பிடிக்கல, வெட்டினேன். வச்ச பேர் பிடிக்கல, வெட்டிட்டேன். அருவா, about your qualification, நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு என்னால போக முடியல. ஏன்? ஒரே ஒரு வாத்தியார் இருந்தாரு, அவரும் செத்து போயிட்டாரு. எப்படி? வாத்தியார் என்ன அடிச்சாரு, எங்க அப்பா வாத்தியார ஒரே போடு. Very good father, very good family. That is culture. அப்படினா உங்களுக்கு எதுவுமே எழுத படிக்க தெரியாதா? அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. வேலூர், சென்ட்ரல், பாளையங்கோட்டை, ஜெயில், பெயில் இதெல்லாம் எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் படிச்சுவேன். What a talent. வேல அருவா ஆறுமுகம், உங்க லைஃப்லயே ஒரு டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை எது? ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி அப்பப்ப தூக்குறீங்க, கீழ வைங்க. திருப்பு முனை என்ன? பாரிமுனை சிக்னல். அது எல்லா பஸ்ஸுமே திரும்புற முனை, உங்களுக்கு எப்படி அது திருப்பு முனை? அந்த இடத்துல பஸ் திரும்புவதுதான் முதல் தடவையா பிக் பாக்கெட் அடிச்சேன். வெரி குட் ஸ்டார்ட், நல்ல ஆரம்பம். வேல அருவா ஆறுமுகம், இந்த சொசைட்டிக்கு நீங்க என்ன மெசேஜ், செய்தி, அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா சொல்றேன். வெளிய வரும்போது பர்ஸ்ல பணத்தோட வாங்க, இல்லனா வெளிய வராதீங்கடா. ஏன்னா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பிக் பாக்கெட் அடிக்கணும். அந்த பர்ஸ் காலியா இருக்கும்போது மனசு எவ்வளவு சங்கடப்படுது. போலீஸ் கவியா பதில் சொல்றது. வெரி குட் சென்டிமென்ட், வெரி குட் மெசேஜ். ஆறுமுகம், we really like your rowdyism. நீங்க உண்மையிலே ஒரு நல்ல ரவுடி. மிஸ்டர் இந்திரஜித், program ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. Come on, keep it up. நீங்க ஏன் சார் உள்ள வந்தீங்க? சரி. It's all right. He's the owner. He's the father of Father TV. Okay. ஆறுமுகம், you have done one more achievement. நீங்க இன்னொரு சாதனை பண்ணிருக்கீங்க. சமீபத்துல தான் மாடசாமிங்கிற ஒரு பெரிய ரவுடியை வெட்டி கொன்றிருக்கீங்க நீங்க. ஆமா, ஒத்துக்கிட்டாரு. Yes. வெரி குட். அது எப்படி நீங்க கொன்னீங்க அவரை? இதே அருவாள்ல தான் வெட்டி கொன்னேன். அதான் எப்படி வெட்டி கொன்னீங்க? இதே அருவாள்ல வெட்டி கொன்னேன். ஏய் குண்டா, எப்படி வெட்டி கொண்டாங்கன்னு கேக்குறாங்க இல்ல, சொல்லி காட்டுறா. சொல்லி காட்டுறது என்ன, செஞ்சே காட்டுறேன். சூப்பரா வெட்டாரு. உண்மையிலே வெட்டிட்டானா அங்க பாரு. அட பாவிகளா, இப்ப தாண்டா உங்க மியூசிக் கரெக்டா மேட்ச் ஆகுது இதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். விசில் அடிக்காதீங்க தம்பி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொரட்டை. அதுக்கு தலைவரா வந்திருக்கிறவர் தான் கோடாங்கிப்பட்டி குமார். கும்பகர்ணன் காலத்துல இருந்து கோடாங்கிப்பட்டி குமார் காலம் வரைக்கும் கேட்கிற சத்தம் தான் கொரட்டை. குழந்தை சத்தம் கேட்காத வீட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா கொரட்டை சத்தம் கேட்காத வீட்டை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட கொரட்டையோட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? மனுஷன் இருக்கானா செத்துட்டானான்னு தெரிஞ்சுக்கிற ஒரே சிக்னல் கொரட்டை. ஆனா அந்த கொரட்டையோட மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த கொரட்டை மூக்கு வழியா வருதா இல்ல வாய் வழியா வருதான்னு தெரியல. மூக்கு வழியா வந்தா வாய் ஏன் திறந்திருக்கு, அப்படி வாய் வழியா வந்தா மூக்குல ஏன் காத்து வருது. இது விஷயமா கொரட்டை விடுறவங்க கிட்ட போய் கொரட்டையை பத்தி கேட்கலான்னா அவன் அரட்டை அடிக்க மாட்டேன்னா, அப்ப அரட்டை அடிக்கிறவன்ட்ட போய் கொரட்டையை பத்தி கேட்டா நான் கொரட்டையை விட மாட்டேன் அரட்டை அடிச்சான்னா நான் என்ன? இங்க வாங்க சார். Yes, you are the first person to stand up. I am coming. சொல்லுமா, உன் பேர் என்ன? சார், அதெல்லாம் வேணாம் சார். நீங்க படிச்சவர் தானே? ஆமா. பண்புள்ளவர் தானே? என்னம்மா இப்படி கேட்டுட்டு? சார், உங்க வீட்ல எல்லாரும் தூங்குவாங்களா சார்? எல்லார் வீட்ல இருக்கவங்களும் தூங்கத்தான் செய்வாங்க. நீங்க தூங்குவீங்களா சார்? அசந்தா நிச்சயமா தூங்குவேன். கொரட்டை விடுறத பாத்திருக்கீங்களா சார்? அது எப்படிமா நான் தூங்கும் போது மத்தவங்க கொரட்டை விடுறத பார்க்க முடியும்? ஆனா நான் பாத்திருக்கேன் சார். சொல்லுமா. கொரட்டை எந்த வழியா வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதுக்காகத்தான் இந்த அரங்கத்தை கூட்டியிருக்கோம். அப்படின்னா இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா சார்? தெரியாதுமா. கொரட்டை எங்க இருந்து வருதுன்னு நான் சொல்றேன் சார். சொல்லுமா. உங்களால மூக்கு வழியா சவுண்ட் கொடுக்க முடியுமா சார்?
என்னால முடியல. ஒருவேளை தலைவரால முடியுது என்னமோ. சார் உங்களாலயும் முடியாது சார். ஏன் தலைவராலயும் முடியாது. இங்க இருக்கிறவங்க யாராலயும் முடியாது சார். கொரட்டைங்கிறது தொண்டையில இருந்து வருது சார். சொல்லுமா. அங்க இருந்துதான் பேச்சு வருது, சிரிப்பு வருது, அழுக வருது. இதெல்லாம் வரும்போது கொரட்டை மட்டும் பைபாஸ் போட்டு மூக்கு வழியவா வரும்? எப்படி சார் வரும் சொல்லுங்க சார். குட் குட் குட், வெரி குட்மா. கரெக்டா சொன்னமா, ரொம்ப கரெக்டா சொன்ன. உட்காருமா. சார் இங்க வாங்க. வர்றேன். சொல்லுங்க தம்பி. சார் ஒரு பொம்பளை என்ன சொன்னாலும் தலைய ஆட்டுவீங்களா சார்? நீங்க ஆம்பளை தானே? ஆமா. நீங்களும் சொல்லுங்க, ஆட்டுறேன். சார் அவங்க என்ன சொன்னாங்க சார்? எல்லாமே வாய் வழியா வருதுன்னாங்க. ஆமா. நான் கேக்குறேன் சார், கேளு. தும்மல் எது வழியா சார் வருது? ரொம்ப நாளாவே மூக்குலியா தான் வருது. தும்மல் மூக்கு வழியா வரும்போது கொரட்டை மட்டும் எப்படி சார் வாய் வழியா வரும்? அதுவும் மூக்கு வழியா தான் சார் வரும். வெரி குட் ஆர்கியூமெண்ட் பா. தலைவர் அதை நோட் பண்ணிக்கணும். ஐ அம் வெரி ஹாப்பி சார் அபௌட் யூ. கொஞ்சம் இங்க வாங்க. வந்துட்டேம்மா. கொடுங்க சார். இஎன்டி ஆபரேஷன் பண்றதுனா மூக்குலயா சார் பண்றாங்க, தொண்டையில பண்றாங்க. அப்படி இருக்கும்போது கொரட்டை சத்தம் வாய் வழியா தான் சார் வரும். வெரி குட் ஆர்கியூமெண்ட். குடுமா. சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுப்பா. இவங்க எல்லாரும் சொன்னாங்க கொரட்டை வாய் வழியா வருது, மூக்கு வழியா வருதுன்னு. நான் கேக்குறேன் சார், வாய் பேச முடியாத ஊமைகள் எது வழியா சார் கொரட்டை விடுவாங்க? சார் ஒரு நிமிஷம். பிரமாதமான கொஸ்டின் பா. பேத்துட்டே. சார் ஆனா ஊன அந்த பக்கமே ஓடிட்டு இருக்கீங்களா சார்? பொம்பளைகளுக்கு கோட்டையை பத்தி என்ன தெரியும் சார்? என்ன சொன்னேன்? கேன் யூ ரிப்பீட்? பொம்பளைகளுக்கு கோட்டையை பத்தி என்ன சார் தெரியும்? உன் பேர் என்னப்பா? கல்யாண சுந்தரம். உனக்கு ஒரு வாட்டியாவது கல்யாணம் ஆயிருக்கா? ஒரே ஒரு வாட்டி ஆயிருக்கு சார். உட்காருப்பா. மிஸ்டர் கல்யாண சுந்தரம், பொம்பளைங்களுக்கு கொரட்டைய பத்தி தெரியாதுதான். உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் உங்களை நம்பி வந்த அந்த பொம்மை நாட்டி உங்க ஆசைக்கும் பாசத்துக்கும் ஏங்கி தூங்காம இருப்பாங்க உங்க மனைவி. அதுக்கப்புறம் உங்க வாரிச வயித்துல சுமக்கும் போது வாந்தி எடுத்தே தூங்காம இருப்பா உங்க மனைவி. அதுக்கப்புறம் 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் எங்க உங்க மகன் என் வயித்துல எட்டி உதைக்கிறான்னு சொல்லி அந்த சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு தூங்காம இருப்பா உங்க மனைவி. நீங்க ஆபீஸ் போயிட்டு லேட்டா வந்தா கூட உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பையும் வாழைக்காய் பொரியலையும் செய்து வச்சுட்டு வாசல்லயே உட்கார்ந்துகிட்டு தூங்காம இருக்கவதான் உங்க மனைவி. அதுக்கு பிறகு அது அவ்வளவையும் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்காம வச்சு அமுக்குவீங்களே, அதையும் தூங்காம உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கவதான் உங்க மனைவி. இது அத்தனையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் செரிமானம் ஆகுமோ ஆகலையோன்றதுக்காக தாம்பூலம் அடிச்சு கொடுத்து உங்களை தூங்காம பாத்துக்கிட்டு இருக்கவதான் உங்க மனைவி. அதுக்கப்புறம் நீங்க அவ பக்கத்துல படுத்து வண்டலூரைய வாடகைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி விடுவீங்களே ஒரு டைனோசர் கொரட்டை. அத கேட்டதுல இருந்து உலகத்துல எந்த மனைவி தான் தூங்க முடியும்? எந்த மனைவி தான் தூங்குவா? பகல்ல உங்க அரட்டையையும் ராத்திரி உங்க கொரட்டையையும் கேட்டு கேட்டுத்தான் இந்த நாட்டுல ஏகப்பட்ட மனைவிகள் தூங்குறது இல்ல. அந்த தாய்களெல்லாம் நான் இப்ப நினைக்கிறேன். அந்த கோடானு கோடி தாய்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். அந்த தாயை நான் நமஸ்கரிக்கிறேன். அந்த தாயை நான் நமஸ்கரிக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். எமோஷனல் ஆயிட்டேன். சார் எழுந்துங்க சார். இப்படி அழுது சென்டிமெண்டா பேசி இந்த வர டைட்டில் இப்படி ஓட்டலான்னு பாக்குறீங்களா? அதுதான் நடக்காது. கொரட்டை வாய் வழியா வருதா இல்ல மூக்கு வழியா வருதான்னு எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். அப்படியா? கொஞ்சம் உட்காருக்கண்ணா. சாரி. நம்ம தலைவர் தூக்கம் மருந்து சாப்பிட்டு வந்திருக்கிறார். அவர் கொரட்டையும் விடுறாரு. ஏம்மா கொரட்டை வாய் வழியா வருது சொன்னேல்ல, வந்து வாயப்படி. நீ மூக்குல இருந்து வருது சொன்னேல்ல, வந்து மூக்கப்படி. எது வழியா வருதுன்னு பாத்துறேன். 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ரிலீஸ் பண்ணுக்கண்ணா. என்ன இது? மூக்கு வழியா அவன் கொரட்டை வரல, வாய் வழியா அவன் கொரட்டை வரல. டாக்டர், 1 மொமெண்ட் ப்ளீஸ். கொஞ்சம் டெஸ்ட் பண்றியா கண்ணா? என்னையா டெஸ்ட் பண்றது? மனுஷன் பாடி ஆயிட்டாரியா? பாடி ஆயிட்டாரா? ஆமா. ஒரு மனுஷன் 5 நிமிஷம் வாயையும் மூக்கையும் சேர்த்து அமுக்குனா எப்படியா உயிரோட இருப்பான்? டாக்டர் கொஞ்சம் மைக்க போடுறா கண்ணா. கேளடா மானிட ஜாதியில் கீழோர் மேலோர் இல்லை. கேளடா மானிட ஜாதியில் கீழோர் மேலோர் இல்லை. ஏழைகள் யாரும் இல்லை. ஓட்ட சைக்கிள்ல மூட்டையோட எஸ்கேப்பா? மூட்டையை பிடிச்சு பாரியா சார்? கரன்சி. அடப்பாவி, பாரதியார் கையில கவிதை இருந்துச்சு, உங்க கையில கரன்சி. ஃபாதர் டிவியை கிராண்ட் ஃபாதர் டிவி ஆக்குறேன்னு சொல்லிட்டு அக்கவுண்ட் செக்ஷனே அள்ளிக்கிட்டு போறியாடா? ஏண்டா
உனக்கு வேஷம் போடுறதுக்கு பாரதியார் வேஷம் தான் கிடைச்சதா? டிவி ஸ்டேஷன்ல இந்த ட்ரெஸ் தான் இருந்தது, போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டோம். இவ்வளவு சொல்லி வாயை திறக்கிறான பாத்தியா? வேணா, அவர் வாயை திறக்க சொல்லாதீங்க, நான் என்ன இருக்காரு. அட பாவி, பாரதியாரோட புனிதத்தையே கெடுத்துட்டியடா. ஏனடா மானிடா, யாரடா பாரதியின் புனிதத்தை கெடுப்பது? யாமா? நீர், சமுதாயம். தமிழை தொட்டிலிட்டு தாளாட்டிய பாரதியின் பெயரை நீங்கள் எப்படியெல்லாம் கெடுக்கிறீர்கள் என்பதை நான் பட்டியலிட்டு காட்டட்டுமா? கேளடா மானிடா. காணி நிலம் போதும் என்றான் பாரதி. நில உச்சவரம்புக்கு அன்றே குரல் கொடுத்தான் அவன். ஆனால் அதை யாராவது கேட்டார்களா? 10 கிரவுண்டிலே பங்களா, பினாமி பெயரிலே தோட்டம், பிளாக் மணியிலே பிளாட்டு, இதுவெல்லாம் போதாதென்று போர்ஜரி செய்து புறம்போக்கு நிலங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டீர்களே ஐயா கனவான்களே. பக்கத்திலே உட்கார ஒரு பத்தினி வேண்டும் என்றான் பாரதி. ஆனால் நீங்கள் யாராவது ஒரு பத்தினியோடு நிறுத்தி இருக்கிறீர்களா? சிவப்பு விளக்கு சிங்காரியுடன் ஒரு நாள், ப்ளூ பிலிம் ஒய்யாரியுடன் ஒரு நாள் என்று ஏடாகூடமாக திரிந்து எய்ட்ஸ் நோயை பெற்று யமலோகம் போய்க் கொண்டிருக்கிறீர்களே மானிட பதர்களே. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே ஜாதியை கண்டான் பாரதி. ஆனால் நீங்களோ தெருவுக்கு தெரு டியூப்லைட்டையும் டேபிளையும் போட்டுக்கொண்டு ஜாதி சங்கங்கள் அமைத்துக் கொண்டு அலைகிறீர்களே, இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? இன்னும் எத்தனை மத சண்டைகள்! கரண்டை கண்டுபிடித்தவன் கிறிஸ்தவன் என்பதால் நீர் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு உன் வீட்டில் தீப்பந்தமாய் ஏற்றி வைத்துக் கொள்கிறீர். பெட்ரோல் கிடைப்பது இஸ்லாமிய தேசம் என்பதால் நீர் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு காரில் செல்வதை தவிர்த்துவிட்டு கட்டை வண்டியிலா செல்கிறீர். ஏன் இந்து பூமியிலே விளைவதை நீர் இங்கிலாந்து தேசத்துக்கு ஏற்றுமதி செய்வதில்லையா? அப்படியே சைடில் சற்று அந்நிய செலாவணி மோசடியும் செய்வதில்லையா? ஓடி விளையாடு பாப்பா. விளையாட பாப்பாவுக்கு ஏதப்பா நேரம்? இருப்பதோ 24 மணி நேரம். அதில் டிவியில் தெரிவதோ 64 சேனல். அதை பார்த்து பார்த்து 10 வயதிலேயே அவன் கண்களிலே பவர் கிளாஸ், 15 வயதிலேயே அவன் கைகளிலே பிராண்டி கிளாஸ், 20 வயதிலிருந்து அவன் லோ கிளாஸ். ஆகவே தொலைக்காட்சியில் நல்ல செய்திகள் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன் நான். சொல்ல விட்டானா? இதோ முன்மண்டையில் பேனட்டும் பின்மண்டையில் பங்கும் வைத்த இந்த மானிடன். ஆகவேதான் தனி மனித மேம்பாட்டுக்கு உதவாத அந்த தொலைக்காட்சி தடி கொண்டு உடைத்து விட்டு தலைப்பாகி கவிஞனின் கருத்தை சொல்ல தனிச்சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் இந்த பணத்தை கொண்டு. என் பணத்தை வச்சு நீ புது சேனல் ஆரம்பிக்க போறியா? ஆம். இவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க? ஏய், இவனை பிடிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஒரு நிமிடம். உங்களுக்கு தெரியுமா, அதோ அந்த முக்கு கடையிலே ஒரு ஜோடி செருப்பு வாங்கினால் ஒரு செருப்பு இலவசம். சபாஷ் பாண்டியா. ஆம்பளைங்களை ஏமாத்தின மாதிரி எங்களை ஒண்ணு ஏமாத்த முடியாது. நோக்கு விஷயம் தெரியாதா? அதிசயம் ஆனால் உண்மை. பக்கத்து தெரு பால் பூத்துல 1 லிட்டர் எருமை பால் வாங்கினா 4 பசு வெரைட்டி ஃப்ரீயா தரலாம். அப்படியா? பராசக்தி, பார்த்தாயா உன் பாரதத்தை? ஃப்ரீயா கிடைச்சா ப்ளீச்சிங் பவுடரா இருந்தாலும் பொம்பளைங்க வாங்கி மூஞ்சில பூசிக்கிறாங்க. ஆஃப் ரேட்ல கிடைச்சா ஆசிடா இருந்தாலும் ஆம்பளைங்க வாங்கி உள்ள விட்டுக்கிறாங்க. செல்லம்மா, இந்த சமூக அவலங்களை போக்க இப்பணத்தை கொண்டு பாரத் டிவி ஒன்றை ஆரம்பிப்போம். வா. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது ஆண்டனா உடைந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை.